கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. Psalm 102 verses 13 to 15. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, yea, the set time is come. For thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. So the heathen shall fear the name of the Lord, and all the kings of the earth thy glory. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயசை காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, yea, the set time is come. ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் இரக்கம் காண்பிக்கும்படியாக தேவன் எழுந்தருள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that God should arise to have mercy upon every worker of God. ஒரு தேவ ஊழியன் சியோனாய் மாற வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய தயவு மிக மிக அவசியமாயிருக்கிறது. If a worker of God has to become Zion, the mercies of God are very, very essential for that. அந்த தேவனுடைய தயவு வெளிப்படுவதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. A time has been set for the mercy of God to be revealed. சில சந்தர்ப்பங்களிலே தேவ ஊழியர் நடத்தப்படுகிற பாதையில் தேவனுடைய தயவு இல்லாதது போல காணப்படும். On certain occasions, in the paths where a worker of God is being led, it would look as though the mercies of God are not there. ஒரு தேவ ஊழியர் தேவனுடைய இரக்கத்துக்காக எவ்வளவு தூரம் காத்திருந்தாலும் அந்த இரக்கம் கிடைக்காதது போல காணப்படும். A worker of God, even though he is craving or hovering to receive the mercies of God, it would look as though he hasn't received it. ஒரு தேவ ஊழியன் சியோனின் பூரணத்தை அடைவதற்கு எவ்வளவுதான் வாஞ்சித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அந்த பூரணத்தை அடைவது ஒரு கடினமான ஒரு காரியமாக தோன்றும். It might look a very difficult thing for a worker of God, even though he is aspiring much to become Zion, that he is not able to become Zion. பல வருஷங்கள் முயற்சித்தும் பல வருஷங்கள் வாஞ்சித்தும் பல வருஷங்கள் போராடியும் இந்த சியோனின் பூரணம் அல்லது சியோனின் தெய்வீக குணாசீலங்கள் சில வேளை அது கிடைக்காமலேயே காணப்படும். He might be trying for many years, he might be desiring for many years, and he might be toiling for many years, yet it would look as though he is not able to attain the perfection of Zion. அதற்காக ஒரு தேவ ஊழியன் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. And for this reason, a worker of God should not lose his hope. அதன் நிமித்தமாக ஒரு தேவ ஊழியன் சோர்ந்து போகக்கூடாது. And because of that, a worker of God should not be discouraged. என்றைக்காயிலும் ஒரு நாள் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்க வேண்டும். Someday I will receive the mercy of God. Saying so with hope, that worker of God should be waiting for that mercy from the Lord. ஆகவே தான் யூதா அப்போஸ்தலன் சொல்லும்போது, That is what Apostle Jude says. நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். And he says that we have to wait for the mercies of Lord Jesus Christ to receive eternal life. யூதா 21ஆம் வசனம். Jude verse 21. Keep yourself in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
Keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. தேவனுடைய இரக்கத்துக்காக ஒரு தேவ ஊழியன் காத்திருக்க வேண்டும். A worker of God should be waiting for the mercies of the Lord. தேவனுடைய ஜனங்களும் கூட தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary that people of God too look for the mercies of the Lord. அப்படி இரக்கத்துக்காக காத்திருக்கிறதான அந்த வேளையில் அந்த ஊழியனுக்கு இரக்கம் உடனடியாக கிடைத்து விடாது. And in this way, when a worker of God is looking for the mercies of God, he cannot receive those mercies instantly. சில வேளை தேவ ஊழியர்களுக்கு பல்வேறு தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். Sometimes God might have given various visions to workers of God. சியோனாய் மாற்றுவேன், I will make you Zion. சியோனின் திவ்ய குணாசனங்களை கொடுப்பேன். I'll give you the divine characters of Zion. சியோனின் மகிமையை, சியோனின் பிரகாசத்தை கொடுப்பேன். I'll give you the glory of Zion and the brightness of Zion. இப்படி பல்வேறு தரிசனங்கள், சொப்பனங்கள் தேவ ஊழியர்களுக்கு கிடைத்திருக்கும். In this way, workers of God would have received various visions and dreams. தேவன் அழைக்கும் போதே, இந்த ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போதே இப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுத்திருக்கக்கூடும், அல்லது ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட தரிசனங்கள் கிடைத்திருக்கக்கூடும். When God calls a servant of God to the ministry, he would have given such visions, or in the beginning or the initial days of his ministry, he would have received such visions. ஆனால் தரிசனம் கிடைத்து பல வருஷங்கள் ஆகியும் அந்த தரிசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு தேவ ஊழியனுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். Even though many years have passed by after receiving that vision, a worker of God might not have got all the things fulfilled in his life as shown in the vision. தரிசனத்துக்கு மாறாக ஜீவியத்திலே காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கலாம். Events might be happening in their life contrary to the vision. உதாரணமாக யோசேப்புடைய ஜீவியத்தை நாம் எடுத்துக்கொண்டால், For example, when we take the life of Joseph, யோசேப்புக்கு வரக்கூடிய உயர்வை குறித்து தேவன் சொப்பனங்களின் மூலமாய் காண்பித்து கொடுத்தார். the Lord through dreams had shown about the elevation that will come in the life of Joseph to Joseph. ஆனால் சொப்பனங்களை கண்ட பிற்பாடும் சொப்பனங்களுக்கு மாறாக, அவர் சொப்பனங்களிலே பார்த்ததுக்கு மாறாக அவருடைய ஜீவியத்திலே பல்வேறு காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தது. But even after he has dreamed, many things happen in his life contrary to his dreams. அவர் கண்ட சொப்பனத்துக்கும் அவர் ஜீவியத்தில் சம்பவித்த சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் காணப்பட்டது. There was no connection between the dreams he had dreamt and the things that took place in his life. ஆனால் குறித்த நேரம் வந்தபோது அந்த தாழ்வான இடத்திலிருந்து தேவன் உயர்த்தி சிங்காசனத்திலே வைக்கிறார். But when a set time was come, from that low estate, the Lord lifted him up and made him to be seated on the throne. சீயோனுக்கென்று அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சொப்பனங்கள், தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். And the people of God who have been anointed to become Zion, God gives them various dreams and visions. ஆனால் ஜீவியத்தில் சம்பவிக்கிற சம்பவங்கள் அதற்கு எதிர்மாறாக காணப்படுகிறது. But things happening in the life are contrary to those. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவனுடைய இரக்கத்துக்காக தேவனுடைய ஊழியர்கள் காத்திருக்க வேண்டும். In those circumstances, the workers of God should look for the mercies of God. ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனம். Habakkuk chapter 2 verse 3. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. For the vision is yet for an appointed time. அது பொய் சொல்லாது. It shall not lie. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. Though it tarry, wait for it. அது நிச்சயமாய் வரும். Because it will surely come. அது தாமதிப்பதில்லை. It will not tarry. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஒவ்வொரு ஊழியர்களும் பிடித்துக் கொள்ள வேண்டும். Every worker of God should take hold of this prophetical verse.
யோசேப்புடைய ஜீவியத்திலே சம்பவித்தது போல எதிர்மாறான சம்பவங்கள் சம்பவித்தாலும் தேவன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவார். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அவர் தயவு செய்யக்கூடிய காலமும் அதற்கான குறித்த நேரமும் நிச்சயமாய் வரும். இப்போது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும் என்று ஒவ்வொரு தேவ ஊழியரும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். Even though things happen in the contrary to the wishes seen by every worker of God, as it happened to Joseph, they must not lose heart. They must wait for the mercies of God until God arises for them, and until the set time is come, they have to wait or tarry for the visions to come to pass, for it will surely come to pass. தேவன் பல்வேறு தரிசனங்களை கொடுத்து, பல்வேறு சொப்பனங்களை கொடுத்து, அல்லது பல்வேறு வார்த்தைகளை கொண்டு பேசி தேவ ஊழியர்களை கொண்டு வருகிறார். God gives various visions, various dreams, and also speaks to them in various ways and brings them to this ministry. ஆனால் ஊழியத்தில் வந்த பிற்பாடு சம்பவிக்கிற சம்பவங்கள், நடத்தப்படுகிற பாதைகள், கடந்து செல்கிறதான அந்த பாதை, இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் கொடுத்த தரிசனத்திற்கும் அல்லது சொப்பனத்திற்கும் கர்த்தர் பேசின வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல காணப்படும். But after coming to the ministry, the way they are led, the path they have to go, and the things that are happening around them looks as though there is no connection with the visions they saw, the dreams they saw, and the words spoken by the Lord to them. இந்த வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். Now you have to confess the word. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். In Hebrews we see that it is told that we should not move but firm in our confession of our hope. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். Let us be firm and not moving when we confess our hope. ஒரு தேவ ஊழியனுடைய நம்பிக்கை என்ன? What is the hope of a worker of God? சீயோன் தான் ஒரு தேவ ஊழியனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. Zion is the hope of a worker of God. எபிரேயர் 10:23. Hebrews chapter 10 verse 23. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். Let us hold fast the profession of our faith without wavering. ஒரு விசுவாசிக்கு புதிய எருசலேம் தான் நம்பிக்கையாக இருக்கிறது. For a believer, New Jerusalem is his hope. இன்றைக்கு ஆயில ஒரு நாள் புதிய எருசலேமிலே சுதந்தரிப்போம். One day I will inherit New Jerusalem. ஒரு தேவ ஊழியருக்கு சீயோன் தான் நம்பிக்கையாக இருக்கிறது. For a worker of God, Zion is his hope. என்றாவது ஒரு நாள் ஆண்டவர் சீயோனிலே பிரவேசிக்க, சீயோனை சுதந்தரிக்க பண்ணுவார். One day the Lord will make me to enter into Zion or inherit Zion. இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். We have to hold fast the profession of our hope without wavering. அந்த நம்பிக்கை என்ன? What is that hope? இங்கே நாம் 12ஆம் வசனம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, As we read in Psalm 102 verse 13, Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, yea, the set time is come. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவுசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு எனக்கு இறங்குவார் என்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். we have to profess a faith saying, the Lord shall arise and have mercy upon Zion, that is upon me. ஒரு தேவ ஊழியன் சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டவனாய் அல்லது சீயோனில் பிறந்தவனாய் இருக்கிறான். A worker of God has been called for Zion, or in other terms he is being born in Zion. அப்ப சீயோனாய் இருப்போமானால் நிச்சயமாக இந்த சீயோனுக்காக தேவன் எழுந்தருளுவார். If we are Zion, then certainly for this Zion God shall arise. இந்த சீயோனுக்கு தேவன் நிச்சயமாக இரக்கம் பாராட்டுவார். Surely the Lord will show mercy upon this Zion. ஆனால் அதே வேளையில் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்பது எதை காட்டுகிறது? It is written, the time to favor her, the set time is come. What does that show?
தேவன் ஒரு குறித்த நேரத்தை வைத்து அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். The Lord has set a time and is waiting for that time. அதே போன்று ஒவ்வொரு தேவ ஊழியனும் தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்துக்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். Similarly, every worker of God should wait with hope for that set time which God has set. தேவன் எனக்கு இறங்கக்கூடிய அந்த நாள், அந்த காலம், எனக்கு தயவு செய்யக்கூடிய அந்த காலம் நிச்சயமாய் வரும் என்று நம்பிக்கையை அறிக்கையிட்டு காத்து கொண்டிருக்க வேண்டும். He has to confess his faith that the Lord will have mercy upon him and the set time to favor him will come. சாராளுக்கு சொல்லப்பட்டது என்ன? What was said unto Sarah? மலடியாய் காணப்பட்ட சாராளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன். அதாவது இந்த வார்த்தை ஆபிரகாமிடத்திலும் சொல்லப்பட்டது, ஆனால் சாராளை குறித்து சொல்லப்பட்டது. உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். And it was said unto Sarah, who was barren, and also to Abraham, that at the time appointed I will return unto thee according to the time of life, and Sarah shall have a son. அது யாரிடத்திலே சொன்னாலும் அது சாராளை பற்றிதான ஒரு வாக்குத்தத்தம். It might be told to anyone, but it was a promise given to Sarah. உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன். At the time appointed I will return unto thee, that is the time of life. அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். And then shall Sarah have a son. ஆதியாகமம் Genesis chapter 18 verse 14. Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee according to the time of life, and Sarah shall have a son. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். At the time appointed I will return unto thee according to the time of life, and Sarah shall have a son. அப்போ ஒரு குறிக்கப்பட்ட காலம் சாராள் மலடியாய் காணப்பட வேண்டும். Therefore, for a particular period of time or a set time, Sarah should be barren. அந்த குறிக்கப்பட்ட காலம் அவள் நிந்தையும் அவமானத்தையும் சந்தித்து அதை சுமக்க வேண்டும். Until that set time is come, she has to endure reproaches and shames. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் தேவனுடைய அந்த காலம் வரும்போது இந்த மலடியாய் காணப்பட்ட கர்ப்பம் செத்து போய் காணப்பட்ட இந்த சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். But at the said time, this Sarah, who was barren, whose womb was dead, shall have a son. அதுபோலதான் ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். Similarly, in the life of every worker of God too, the Lord has set a time. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரே காலம் அல்ல. Not the same time for all workers of God. ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியர்களுக்கும் தேவன் தயவு செய்கிற இந்த காலமும் ஒவ்வொரு தேவ ஊழியருக்காக குறிக்கப்பட்ட இந்த நேரமும் வித்தியாசப்படலாம். For every individual worker of God, the time to favor him and also the set time will be different. ஆனால் ஒரு தேவ ஊழியர் நம்பிக்கையோடு தேவனுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது. But it is good that a worker of God waits for the salvation of God with hope. அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read verse 14, 102ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். Psalm 102 verse 14. For thy servants take pleasure in her stones and favor the dust thereof. உம்முடைய ஊழியக்காரர் அதின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதின் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே சீயோனிலே கல்லுகளை நாம் பார்க்கிறோம். Here we see of stones in Zion. நாம் கடந்த நாட்களில் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர் தான் சீயோனின் அஸ்திவார கல் என்கிற கோணத்தில் நாம் பார்த்தோம். In the earlier days, we saw that every worker of God is the foundation stone in Zion. மறுபக்கத்தில் இங்கே ஊழியக்காரர்கள் வாஞ்சை வைக்கக்கூடிய இந்த கல்லுகள் எதை காட்டுகிறது? On the other side, what do these stones which the servants take pleasure show? அது தேவனுடைய திவ்ய குணாசீலங்களை காட்டுகிறது. It shows the divine virtues of God.
அடுத்து இந்த சீயோனிலே மண் காணப்படுகிறது. Next, dust is found in Zion. அந்த மண்ணுக்காக ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்களாம். And also the workers of God favor the dust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் சில கல்லுகளின் மேல் வாஞ்சி வைக்க வேண்டும். Therefore, every worker of God should take pleasure in certain stones. வாஞ்சை வைக்க வேண்டியது ஊழியக்காரருடைய பகுதியாய் இருக்கிறது. Having a pleasure is the worker's part. ஆனால் அந்த கல்லுகளின் அனுபவத்தை ஒரு தேவ ஊழியக்காரருக்குள் உருவாக்குவது அல்லது அதை கொடுப்பது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. But it is a work of God to give the character of the stones in a worker of God. உதாரணமாக இந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இந்த சீயோனின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைக்கும்போது, For example, when the servants of God take pleasure in the stones of Zion, ஒவ்வொரு கல்லும் ஒரு தேவனுடைய குணாசீலத்தை, திவ்ய குணாசீலத்தை வெளிப்படுத்துகிறது. each stone reveals a divine virtue of God. அந்த திவ்ய குணாசீலத்தின் மேல் வாஞ்சை வைத்தாலும் வாஞ்சை வைத்த உடனேயே அந்த சுபாவம் ஊழியர்களுக்கு கிடைப்பதில்லை. Even though they take pleasure in the divine virtues, they do not immediately receive that character in that life. ஒரு தேவ ஊழியன் அந்த கல்லுகளாகிய தேவனுடைய திவ்ய குணாசீலங்கள் மேல் வாஞ்சை வைக்கும்போது, When a worker of God takes pleasure in the stones, that is in the divine virtues of God, அந்த தேவனுடைய திவ்ய குணாசீலங்களை அந்த ஊழியனுக்குள் உருவாக்குவதற்கு தான் தேவன் எழுந்தருள வேண்டும். God should arise to bring those divine virtues in the life of a worker of God. அந்த கல்லுகள் ஒரு ஊழியனுடைய ஜீவியத்திலே உருவாக வேண்டுமானால் தேவன் அவர்களுக்கு இறங்க வேண்டும். If those stones ought to be formed in the life of a worker of God, then God should arise. வருடக்கணக்காக ஒரு தேவ ஊழியர் இந்த கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து ஜெபித்து கதறிக் கொண்டிருந்தாலும், Even though a worker of God has placed his desire on these stones for years together and is crying aloud to receive it, இந்த கல்லுகளாகிய திவ்ய குணாசீலங்களை ஒரு தேவ ஊழியனுக்குள்ள தேவன் தருவதற்கு அவர் தயவு செய்யக்கூடிய காலமும் அதற்காக ஒரு குறித்த நேரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. For these stones, that is the divine virtues of God, to be formed in a worker of God, the Lord has a set time and also a time to favor. இந்த கல்லுகள் எதை வெளிப்படுத்துகிறது? What do these stones show? யோவான் தரிசனத்திலே காண்கிறார், John in his vision saw அந்த புதிய எருசலேமின் அஸ்திபாரம் தான் சீயோன் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம். in the past we saw that Zion is the foundation of New Jerusalem. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14 வசனம். The book of Revelation chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 12 அஸ்திவார கற்கள் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தேவ ஊழியருக்குள் உருவாக்கப்படுகிற 12 விதமான தேவனுடைய திவ்ய குணாசீலங்களை காட்டுகிறது. These 12 foundation stones are the 12 different virtues of God which are to be formed in the worker of God by the apostolic doctrine. 19 வசனம் 20 வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 19-20 வசனங்களிலே அந்த 12 அஸ்திவார கற்களின் பெயர்களை நாம் பார்க்கிறோம். In the book of Revelation chapter 21 verses 19 and 20 we see the names of the 12 stones. And the foundation of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth topaz, the 10th chrysoprasus, the 11th jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம்,
ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. இந்த 12 விதமான மகிமையேறிய கற்களை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw these 12 precious or glorious stones. இந்த 12 அஸ்திவார கற்களின் மேலும் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. Upon the 12 foundation stones were written the names of the 12 apostles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுல முதலாவது அஸ்திவாரக்கல் அது வச்சிரக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The first foundation stone was jasper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 102ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தபடி அதன் ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சி வைத்து என்று சொல்லும்போது ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சி வைக்க வேண்டும். In Psalm 102 it is said, thy servants take pleasure in her stones, therefore every worker of God should take pleasure in jasper. இந்த வச்சிரக்கல்லின் மேல் ஒரு ஊழியர், ஒரு தேவ ஊழியர் வருடக்கணக்காக வாஞ்சை வைத்து அல்லது மாதக்கணக்காக வாஞ்சை வைத்து அதற்காக ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் கண்ணீர் விட்டாலும் உடனடியாக இந்த வச்சிரக்கல்லின் அனுபவம் ஒரு தேவ ஊழியருக்குள் உருவாவதில்லை. Even though a worker of God takes pleasure in jasper and longs for it and shed tears in prayers and fasts for it for months together and years together and has a pleasure over that stone, immediately it does not come or form in the life of him. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சி வைத்து வருடக்கணக்காக நான் ஜெபித்து உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose in my life I take pleasure in jasper for years together and so I am praying for it with tears and fastings. ஏதோ ஒரு மாதத்திலோ ஒரு வருஷத்திலோ 2 வருஷத்திலோ ஆண்டவர் இந்த வச்சிரக்கல்லை ஒரு தேவ ஊழியருக்குள் கொடுப்பதில்லை. Just in a month or two or in a year or two, the Lord does not give the nature of this jasper in the life of a worker of God. இந்த வச்சிரக்கல்லை வாஞ்சிக்கிறதான அந்த கல்லை முதலாவது ஊழியர்கள் வாஞ்சிக்க வேண்டும். அப்படி வாஞ்சிக்கிற ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக அவர் எழுந்தருள வேண்டும். First of all, the servants of God should take pleasure in the jasper, and then the Lord has to arise to give that nature to those who take pleasure. வாஞ்சிக்கிற ஒரு தேவ ஊழியனுக்கு இந்த வச்சிரக்கல்லின் அனுபவத்தை தேவன் கொடுப்பதுதான் சீயோனுக்கு காண்பிக்கிற தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. And the Lord, when he gives the nature of jasper into that worker of God who takes pleasure in it, is the mercy that the Lord bestows upon Zion. வாஞ்சிக்கிறதான தேவ ஊழியனுக்கு இந்த வச்சிரக்கல்லை கொடுக்கும்படியாக தேவன் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் வாஞ்சிக்கிற ஒரு தேவ ஊழியனுக்கு இந்த வச்சிரக்கல்லின் அனுபவம் அல்லது இந்த வச்சிரக்கல்லின் சுபாவம் உருவாகும். The time to favor her and the set time by the Lord will give the desired quality of jasper into a worker of God who takes pleasure in jasper. வச்சிரக்கல்லுக்கு மாத்திரமல்ல, மற்ற 11 கல்லுக்கும் ஒரு தேவ ஊழியன் வாஞ்சை வைத்து கண்ணீர் விட்டு உபவாசித்து வருடக்கணக்காய் கதறினாலும் தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்க வேண்டும். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வரும்போதுதான் இந்த 12 விதமான கற்களின் அனுபவம் ஒரு தேவ ஊழியர்களுக்கு உருவாக்கப்படுகிறது. Not only for the stone jasper, but also for the other 11 stones, they have to take pleasure and then they have to wait with tears and fastings for very long years in God's presence. Yet when the Lord shall arise and have mercy, and when the time to favor her, and when the set time is come alone, they can receive those natures in their life. வச்சிரக்கல் என்பதற்கு 2 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 meanings have been given for jasper.
வேத வல்லுநர்கள் வச்சிரங்களுக்கு கொடுக்கிறதான அர்த்தம் ஜெயம் என்று கொடுக்கிறார்கள். The biblical scholars have given the meaning victory for the stone jasper. மற்றொரு அர்த்தத்தை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே நப்தலி கோத்திரம் இந்த வச்சிரக்கல்லிலே முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. The other meaning we have to find out that in the Old Testament period, in the breastplate of the high priest, the stone Naphtali written or engraved on jasper. நப்தலி என்ற வார்த்தைக்கு போராடி மேற்கொண்டேன் என்ற அர்த்தம். The meaning of the term Naphtali is wrestling and prevailing. அப்ப வேத வல்லுநர்கள் கொடுத்த அர்த்தம் ஜெயம். The meaning given by the biblical scholar is victory. அப்ப நப்தலி என்ற வார்த்தைக்கும் போராடி மேற்கொண்டேன் அதுவும் ஜெயம்தான். அது ரெண்டு அர்த்தங்களும் ஒரே மாதிரி இருப்பதை நாம் பார்க்கிறோம். And the other meaning given for Naphtali is wrestling and prevailing, and we find similarities in these two meanings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு தேவ ஊழியரும் சில காரியங்களோடு போராடி மேற்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Every worker of God has to wrestle and prevail or overcome in certain things. வேதத்திலே சில காரியங்களில் போராடி மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the scripture that we have to wrestle and prevail in certain things. முதலாவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். First of all, in Hebrews chapter 12 verse 4, it is written that we have to resist against sin. Ye have not yet resisted unto blood, striving against sin. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. Ye have not yet resisted unto blood, striving against sin. பாவத்துக்கு விரோதமாய் ஒரு தேவ ஊழியன் போராட வேண்டும், தேவனுடைய பிள்ளையும் போராட வேண்டும். Therefore, a worker of God should strive against sin. Similarly, a believer also or a child of God should strive against sin. ஏனென்றால் புதிய எருசலேமின் அஸ்திவாரமாக இந்த கற்கள் காணப்படுகிறபடினால் தேவ ஜனங்களுக்குள்ளும் இந்த சுபாவங்கள் உருவாக வேண்டும். Second, these are the foundation stones for New Jerusalem. So these natures should be formed even in the people of God. ஆகவே முதலாவது நான் தேவ ஊழியரை குறித்து சொல்லுகிறேன். Therefore, first of all, let me tell you about the workers of God. அப்ப பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. Ye have not yet resisted unto blood, striving against sin. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் பாவத்துக்கு விரோதமாய் போராடி அதை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Therefore, it is necessary that every worker of God strive against sin and overcome it. பாவத்தோடு நடக்கிறதான இந்த யுத்தத்தில் பல சந்தர்ப்பத்தில் தேவ ஊழியர்கள் தோல்வியடைந்து பாவம் அவர்களை மேற்கொள்ளக்கூடும். In many circumstances, in this war against sin, we see that the workers of God are losers and sin has overcome them. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்தால் அங்கே பரிசுத்த பவுல் என்கிற ஒரு பெரிய அப்போஸ்தலன் தனக்குள் இருந்து தனக்கு உள்ளே வாசம் பண்ணி பாவம் தன்னை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதை அந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். If you carefully read Romans chapter 7, we can see that a very great apostle like St. Paul has said how the sin was overruling him. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள ஜீவியத்தை குறித்து இங்கே பரிசுத்த பவுல் பேசவில்லை. Here St. Paul does not speak about his life before he was saved. அவர் தேவ ஊழியராய் மாறின பிற்பாடு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவருடைய ஜீவியத்தில் போராடினதான பாவத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். In this chapter he says about the sin that was striving against him after he became a worker of God, and that too after he was anointed. முதலாவதாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். First of all, Romans chapter 7 verse 14. For we know that the law is spiritual, but I am carnal, sold under sin. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ
பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறார். He confesses, I am carnal, sold under sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read verse 15, For that which I do, I alone not, for what I would, that do I not, but what I hate, that do I. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, what I do, I allow not. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். I do what I hate and I do not do what I like. 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read verse 17, Now then it is no more that I that do it, but sin that dwelleth in me. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. it is not I that do it, but sin that dwelleth in me. 20ஆம் வசனத்துல, In verse 20, Now if I do that I would not, it is no more I that do it, but sin that dwelleth in me. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. if I do that I would not, it is not more that I that do it, but sin that dwelleth in me. 23ஆம் வசனம், Verse 23, But I see another law in my members, warring against the law of my mind, and bringing me into captivity to the law of sin, which is in my members. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. அப்ப என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தின் அவயங்களில் இருக்க காண்கிறேன். I see another law in my members, warring against the law of my mind. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. And bringing me into captivity to the law of sin, which is in my members. ஆனா அதே வேளையில் அவர் இந்த வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சை வைத்து தவிப்பதை நாம் பார்க்கிறோம். At the same time, we see that he had a pleasure over the jasper stone and was longing for it. 24ஆம் வசனம், Verse 24, O wretched man that I am, who shall deliver me from the body of this death? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், O wretched man that I am, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? who shall deliver me from the body of this death? அந்த பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க அவர் விரும்பவில்லை. He did not continue to live that sinful life. அந்த பாவ வாழ்க்கையை விட்டு அந்த பாவத்தை ஜெயித்து ஒரு ஜெயகரமான ஜீவியம் செய்ய அந்த வச்சிர கல்லின் மேல் அவர் வாஞ்சை வைப்பதை நாம் பார்க்கிறோம். We see that he wanted to leave off that sinful life and wanted to overcome sin, and so he had a pleasure towards jasper. அந்த வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சை வைத்த அவருக்கு எப்படி அந்த ஜெயம் கிடைத்தது? He had a pleasure over the jasper. How did he receive that overcoming life? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Romans chapter 8 verse 2. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து அவர் சொல்லுகிறார், Next he says, கொரிந்தியர்ல நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். we bring into captivity any thought that rises against Christ. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 10 verse 4, 5. 4 and 5.
For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of strongholds, casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God, and bringeth into captivity every thought to the obedience of Christ. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். Next, 1 Corinthians chapter 15 verse 57. But thanks be to God which giveth us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜெயத்துக்காக அந்த வச்சிரக்கல்லுக்காக அவர் தவித்ததை நாம் பார்க்கிறோம். In this way we see that for a victory, for the jasper, he was longing. அதற்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். We see that he was praying for that. அதற்காக அவர் துடித்ததை நாம் பார்க்கிறோம். We see that he was craving for that. நிர்பந்தமான மனுஷன் நான், Oh wretched man that I am, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? who shall deliver me from the body of this death? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பவுல் வாஞ்சித்த உடனேயே ஜெபித்த உடனேயே இந்த வச்சிரக்கல்லின் அனுபவம் அவருக்கு உண்டாகவில்லை. This experience of jasper did not form in Paul as soon as he had a pleasure or when he was praying for it. சீயோனாகிய பவுலுக்கு தேவன் இரக்கம் காண்பித்தார். The Lord showed mercy on Paul who was Zion. அவருக்கு தயவு செய்த காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தபோது கர்த்தர் அதை செய்தார். When the time to favor him and when the set time was come, the Lord gave it to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் இரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் பாவத்தோடு எதிர்த்து நிற்கவில்லை. That's what St. Paul writes here. Ye have not yet resisted unto blood, striving against sin. இப்போ இரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். We have to strive against sin so that we are shedding blood for it. ஒரு ஆராய்ச்சியின் முடிவிலே ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி வெளியிட்டிருந்தார். At the end of a research, that researcher had issued a bulletin. மனிதனுடைய சரீரத்திலிருந்து 5 விதங்களிலே இரத்தம் வெளியேறுகிறது. In 5 ways, blood comes out of the body of a man. பலத்து சத்தமிடும்போது, When he cries aloud, கண்ணீர் விடும்போது, when he sheds tears, கண் விழிக்கும் போது, when he stays awake, உபவாசிக்கும் போது, when he fasts, துளிகளின் மூலமாக. and next through his sweat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த 5 அனுபவங்களும் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். We see that all these 5 experiences were found in Lord Jesus Christ. எபிரேயர் 5:7 வாசிக்கும்போது, When we read in Hebrews chapter 5 verse 7, Who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong crying and tears unto him that was able to save him from death, and was heard in that he feared. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்கே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். here we see 2 things. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். He prayed with strong cryings and tears. அடுத்தபடியாக அவர் உபவாசித்து ஜெபித்தார் என்று மத்தேயு 4:1 படிக்கிறோம். In Matthew chapter 4 verse 1 we read that he fasted and prayed. நான்காவதாக ராக்காலங்களிலே அவர் கண் விழித்து ஜெபித்தார். And fourth, he stayed awake in the nights and prayed. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். We also read that he all through the night prayed. ஐந்தாவதாக அவர் ஜெபித்த வேளையில் அவருடைய வியர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறினது. And fifth, when he prayed, his sweat was as it were great drops of blood. Luke chapter 22 verse 44.
And being in an agony, he prayed more earnestly, and his sweat was as it were great drops of blood falling down to the ground. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்தார். Luke 21 verse 37. லூக்கா 6:12. Luke 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And it came to pass in those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி இந்த 5 அனுபவங்களின் மூலமாக இரத்தம் வெளியேறுகிறது. In this way, through these 5 experiences, blood comes out. அப்போ ஒரு தேவ ஊழியன் பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயிக்க வேண்டும். Therefore, by this, a worker of God should strive against sin and overcome. இந்த ஜெயத்தை தேவன் தான் கொடுக்க வேண்டும். God has to give this victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்போ ஒரு ஊழியன் தன்னுடைய பகுதியில் சில காரியங்களை இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ய வேண்டியது அவசியம். A worker of God on his part has to do certain things to receive this victory. ஒவ்வொரு ஊழியர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் கூட இந்த காரியத்தை செய்ய வேண்டும். Not only the workers of God, but also every believer has to do these. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In Romans chapter 6 we read, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. because you are not under the law but under grace, sin shall not have dominion over you. Romans 6:14. For sin shall not have dominion over you, for ye are not under the law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க கூடாது. You should not be under the law. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? When we say law, what is it? அது தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணமாய் இருந்தாலும், Even though these are the commandments given by the Lord himself to his own people, இந்த நியாயப்பிரமாணத்தை படிக்காத ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஏன் உலக மனிதன் ஒவ்வொருவருக்குள்ளும், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நியாயப்பிரமாணம் சுபாவத்தின்படி அவர்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது. even though the people in the world have not read and known about these commandments are by nature written in the hearts of every man. ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதை படிக்கிறோம். We read that in Romans chapter 2 verse 14. For when the Gentiles which have not the law do by nature the things contained in the law, these having not the law are a law unto themselves. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். God gave these laws to his own people. இந்த நியாயப்பிரமாணத்தை புறஜாதிகள் படிக்கவில்லை. Gentiles did not read these commandments. நாமும் புறஜாதிகளாகத்தான் இருந்தோம். We too were Gentiles. நாமும் இந்த நியாயப்பிரமாணத்தை படிக்கவில்லை. We too did not learn this law. உலகத்துல எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் ஒரு மனிதன், Man might be born in any religion in this world. அவனுடைய இருதயத்தில் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. This law is in his heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு மனிதன் மரிக்க வேண்டும். A man should die to this law. ஏனென்றால் பாவத்தினுடைய பலம் இந்த நியாயப்பிரமாணத்துல தான் இருக்குது. For the strength of sin is in the law. உதாரணமாக ஒரு பாம்பு, நல்ல பாம்பு என்று வைத்துக் கொள்ளுங்க, நல்ல பெரிய பாம்பு, பலமுள்ள பாம்பா இருக்கிறது. For example, it is a very huge cobra, quite strong. அப்ப அந்த நல்ல பாம்பு பலமுள்ளதாய் உயிரோடு இருக்கும்போது அதை நாம் அடிப்பதற்கு நெருங்குவதற்கு பயப்படுவோம். When this cobra is big and strong, nobody will come near to beat it. அதே வேளை அந்த பாம்பு நல்ல அடிபட்டு சாகக்கூடிய நிலவரத்தில்
தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்க. At the same time, this snake is already beaten and at the point of death, having lost all its strength. அப்ப அந்த பாம்பு பக்கத்துல போய் நம்ம என்ன செய்யலாம், அடிச்சு அதை கொன்றலாம். Then we can easily go near that cobra and kill it easily. அதுபோல பாவம் என்கிற பெரிய பாம்பு, Similarly, a huge serpent called sin. அந்த பாவம் என்கிறது ஒரு பெரிய பாம்பு என்று வைத்துக் கொள்ளுங்க. We can consider sin as a huge serpent. அந்த பாம்புடைய பலம் எதுல இருக்குது? Where is the strength of that serpent? இந்த நியாயப்பிரமாணத்துல இருக்குது. It is in the law. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56. 1 Corinthians chapter 15 verse 56. The sting of death is sin, and the strength of sin is the law. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பலன் எங்க இருக்கிறது? Where is the strength of sin? நியாயப்பிரமாணம். In the law. பாவத்தோடு போராடி ஜெயம் எடுப்பதுதான் வச்சிரக்கல்லின் அனுபவம். Striving against sin, when we overcome, is the experience of a jasper. பல்வேறு பாவங்கள் காணப்படுகிறது. There are various types of sin. கீழ்ப்படியாமை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture calls disobedience a sin. எதிர்த்து பேசுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture calls gainsaying a sin. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says whatsoever is not of faith is sin. சொற்களின் மிகுதியிலே பாவம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says in the multitude of words there wanteth not sin. பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says transgressing the law is sin. பட்சபாதம் பண்ணுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says to be partial is sin. தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says foolish thought is sin. இப்படி வேதத்துல பாவத்தை குறித்து பல்வேறு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way, a very long list about sins has been given in the scripture. ஒவ்வொரு தேவ ஊழியரும் பாவத்துக்கு விரோதமாய் போராடி, ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். Every worker of God should strive against sin, and every child of God also should strive against sin and be overcomers. அப்படியானால் பாவத்துடைய பலன் எங்கே இருக்கு என்று கண்டுபிடிக்க வேண்டும். If that be so, first we should find out where the strength of sin lies. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை என்ன செய்ய முடியாதாம், கொள்ளையிட முடியாதாம். That is what Jesus says, unless you bind the strong man first, no one can plunder his goods. சுவிசேஷத்திலே இயேசு சொல்லுகிறார், In the Gospels, Jesus says, Matthew chapter 12, Or else how can one enter into a strong man's house and spoil his goods, except he first bind the strong man, and then he will spoil his house. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான முந்தி கட்ட வேண்டுமா? we have to first bind the strong man. அப்பதான் அவனை கொள்ளையிட முடியும், அல்லது அவனை தான் ஜெயிக்க முடியும். Only then can we spoil his house. It is written, that is, we can overcome him. பாவத்துடைய பலன் எங்க இருக்கிறது? Where is the strength of sin? நியாயப்பிரமாணம். In the law. அப்ப நியாயப்பிரமாணம் தான் இங்க பலவான். So the law is the strong man here. அப்ப நியாயப்பிரமாணத்தை கட்டியாச்சுன்னு சொன்னா, If we bind the law, இந்த பாவத்தை ஜெயித்து விடலாம். we can overcome sin. இப்ப நியாயப்பிரமாணம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிறது. Therefore law is found within everyone. கண்ணுக்கு கண், An eye for an eye, பல்லுக்கு பல், a tooth for a tooth, தீமைக்கு தீமை, evil for evil, பதிலுக்கு பதில், recompensing பழிக்கு பழி, and taking vengeance. இதான் நியாயப்பிரமாணம். This is the law. அதான் இயேசு சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். That is what Jesus says, do not resist the evil. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். Do not resist the evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். In every point he says about the law. சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்றார். After saying that he says, I say unto you, do this. வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். Matthew chapter 5 verse 38 and 39. Ye have heard that it hath been said, an eye for an eye, and a tooth for a tooth. But I say unto you that ye resist not evil, but whosoever shall smite thee on thy right cheek, turn to him the other also. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்,
ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you, as you are not under the law but under grace. இல்லாவிட்டால் பாவம் மேற்கொண்டு விடும். Or sin shall overcome you. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்றால் என்ன? What is the meaning of being under the law? கண்ணுக்கு கண். An eye for an eye. அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணல, அதனால நானும் ஸ்தோத்திரம் பண்ணல. They did not greet me, so I am not going to greet them back. அவங்க என்னோடு பேசல, அதனால நானும் பேசல. They did not speak to me, so I am not going to speak to them. என்ன பார்த்தபோது அவங்க முகத்தை திருப்பிட்டு போனாங்க, அதனால நானும் முகத்தை திருப்பிட்டு போனேன். When they saw me, they turned their face, so I am going to turn my face. அவங்க 4 வார்த்தை என்னை பேசினாங்க, நானும் பேசினேன். They spoke 4 words against me, I am also going to speak about them. என்னை உதாசனம் பண்ணாங்க, அதனால நானும் உதாசனம் பண்ணேன். They railed me, so I am going to rail at them. இதான் நியாயப்பிரமாணம். This is the law. ஆனா கிருபையின் பிரமாணம் என்ன? But what is the law of grace? இந்த நியாயப்பிரமாணம் தான் பாவத்தினுடைய பலமாய் இருக்கிறது. This law is the strength of sin. அதான் பாவத்தினுடைய பலன். That is the strength of sin. இப்ப நாம் இயேசு சொன்னது போல Now as Jesus said, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். do not resist the evil. ஒரு ஆள் வலது கன்னத்தில் அறிந்தால், If someone smites you on your right cheek, நம்ம 2 கன்னத்தில் அறியக்கூடாது. we should not slap on both the cheeks. ஒரு ஆள் வலது கன்னத்தில் அறைந்தால், Somebody smites you on the right cheek, நீ என் வலது கன்னத்தில் அடித்துட்ட என்று சொல்லி நம்ம பதிலுக்கு அவங்கள 2 கன்னத்தில் அறியக்கூடாது. saying that you have smote me on my right cheek, and in retaliation you should not smite them on both sides. ஒரு ஆள் நம்முடைய வலது கன்னத்தில் அறையும் போது, When somebody smites on the right cheek, இடது கன்னத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும். we have to show the left cheek to them. அப்படி நாம் செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை கட்டுகிறோம் அல்லது அந்த நியாயப்பிரமாணத்தை கொல்லுகிறோம். In this way, when we do, we bind the law or kill the law. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து இப்ப பாருங்க 43ஆம் வசனம். In verse 43, Ye have heard that it hath been said, Thou shalt love thy neighbor and hate thy enemy. But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. 43ஆம் வசனம் 44ஆம் வசனம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதான் நியாயப்பிரமாணம். this is the law. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. Thou shalt love thy neighbor and hate thine enemy. ஆனா இயேசு சொல்லுகிறார், But Jesus says, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I say unto you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம். next verse. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். That ye may be the children of your Father which is in heaven, for he maketh his sun to rise on the evil and on the good, and sendeth rain on the just and on the unjust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தீமைக்கு தீமை நாம் செய்யக்கூடாது. We should not do evil for evil. ஆகவே தான் இயேசுவை குறித்து படிக்கிறோம். That's why we read about Jesus. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், Apostle Peter says, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், when he was reviled, he reviled not, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், and when he suffered, he threatened not. 1 பேதுரு 2:23. 1 Peter chapter 2 verse 23, 22:23. 22 and 23. Who did no sin, neither was guile found in his mouth, who, when he was reviled, reviled not again, when he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் பாவம் செய்யவில்லை. He did no sin. இயேசு பாவம் செய்யவில்லை. Jesus did no sin. தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. It is continuously written அவருடைய ஜீவியத்துல in his life.
அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. There was no guile found in his mouth. இயேசுடைய வாயில் மாத்திரமல்ல, Not only in the mouth of Jesus. சியோன்ல போய் நிற்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாயிலும் வஞ்சனை இருக்கக்கூடாது. Guile should not be found in the mouth of every worker of God who are going to stand on Zion. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, In the book of Revelation chapter 14 we read 5ஆம் வசனம், verse 5. And in their mouth was found no guile, for they are without fault before the throne of God. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. In their mouth was found no guile. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு மாசு இருக்கக்கூடாதாம். When they stand before the throne of God, they should be faultless. ஏனென்றால் பாவம் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில மிஸ்ஸிங் த மார்க். The meaning of sin in the original language is missing the mark. தேவன் வைத்த குறியிலிருந்து ஒரு இன்ச் அல்லது ஒரு தூசி அளவு அப்படி கொஞ்சம் விலகினாலும் அது பாவம். And from the mark that the Lord has kept for us, we mustn't be moving away even by an inch. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லும்போது, சிங்காசனத்துக்கு முன்பாக பாவம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். It is written they are without fault before the throne of God. That means they are without sin before the throne of God. அந்த பாவத்தினுடைய எந்த ஒரு தூசும் மாசும் அவர்களிடத்தில் இல்லை. No impurity or dust of sin was found in them. அப்படி இருந்தால் மாத்திரமே அந்த சிங்காசனம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். Only if they are like that, throne will accept them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இயேசு வையப்படும் போது பதில் வையல. When Jesus was reviled, he reviled not. அதே வேளை பாடுபடும் போது பயமுறுத்தல. And again when he suffered, he threatened not. இதான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பது. This is being under grace. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்று சொன்னால், When we say they are under law, கண்ணுக்கு கண், an eye for an eye, பல்லுக்கு பல், a tooth for a tooth. வையப்படும் போது பதில் திருப்பி வைவது. When they are being reviled, they will revile back. பாடுபடுத்தும் போது பதிலுக்கு பாடுபடுத்துவது. When they are put to sufferings, they again put them back to sufferings. நிந்திக்கிறவர்களை பதிலுக்கு நிந்திப்பது. When they are reproached, they reproach back. தூசிக்கிறவர்களை பதிலுக்கு தூசிப்பது. When they are being cursed, they curse back. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய ஜீவியத்திலே அழிய வேண்டும். This law should be destroyed from our lives. இந்த சுபாவத்தைக்கு என்னுடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு தேவ ஊழியரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டும். Every worker of God should weep and cry aloud unto God, Lord, asking them to take away these natures from their lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பாவத்தை மேற்கொள்ளும்படியாக, To overcome sin, பாவத்தின் மேல் எப்படி ஜெயம் எடுப்பது, how to take a victory over sin, முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். that is, sins should be forgiven. மத்தேயுவிலே சொல்லுகிறார், அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. In Matthew, Jesus says, this is my blood of my new covenant, which has been shed for the remission of sins. ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிற பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். Therefore, the sins that have come in the life of every worker of God should first be forgiven. இயேசுவின் இரத்தம் அந்த மன்னிப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது. The blood of Jesus gives that pardon to everyone. Matthew chapter 26 verse 28. For this is my blood of the New Testament, which is shed for many for the remission of sins. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 1 யோவான் 1:7 வாசிக்கும்போது, Next in 1 John chapter 1 verse 7. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதாது, கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். Not only enough will it be if the sins are being forgiven, but should to be washed and sanctified. But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ the Son cleanseth us from all sin. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name.
இப்ப பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படவும் இயேசுவின் இரத்தம் உதவி செய்கிறது. Therefore, the blood of Jesus also helps in washing and sanctifying from sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பாவத்தின் மேல் ஜெயம். Next, a victory over sin. அப்ப அந்த ஜெயத்தையும் கூட வெளிப்படுத்தல் 12:11 படிக்கும்போது When we read Revelation chapter 12 verse 11, இந்த பாவத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வருகிற அந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்கிறோம். we overcome the dragon which brought sin into the life of everyone. And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வலு சர்ப்பத்தை குறித்து, இந்த பிசாசை குறித்து இயேசு சொல்லும்போது அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். In the Gospels, Jesus speak about this dragon or this devil that he was a sinner from the beginning. இந்த வலு சர்ப்பத்தின் நிறம் சிவப்பு. The color of the dragon is red. பாவத்தின் நிறம் சிவப்பு. Color of sin is red. வாசிக்கிறோம் எசாயாவில், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும். In the prophetical book of Isaiah, we read, though your sins be like scarlet. ஏசாயா 1:18. Isaiah chapter 1 verse 18. Come now and let us reason together, saith the Lord. Though your sins be as scarlet, they shall be as white as snow. Though they be red like crimson, they shall be as wool. வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும், though they be red like crimson. இந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள் என்று சொன்னால் இந்த பிசாசு தான் பாவத்தை ஜனங்களுக்குள்ள விதைக்கிறவன். It is written they overcame the dragon, that is this Satan has sowed sin inside everyone. முழு உலகத்தின் ஜனங்களையும் மோசம் போக்குகிறவன். He deceives the people of the whole world. அவனுக்கு சாத்தான் என்றும் பல பெயர்கள் இருக்குது. He is also called as Satan and the old dragon. அப்ப இந்த வலு சர்ப்பத்தின் நிறம் சிவப்பு. The color of this dragon is red. அது பாவத்தை வெளிப்படுத்துகிறது. That shows a sin. வாசிப்போம் வெளிப்படுத்தல் 12:3. The book of Revelation chapter 12 verse 3. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon having 7 heads and 10 horns and 7 crowns upon his heads. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. 10 கொம்புகள், 10 horns, 7 தலைகள், 7 heads, 10 கொம்புகள், 10 horns, அடுத்து தன் தலைகளின் மேல் 7 முடிகள், and then 7 crowns upon his head. அப்ப 7 தலைகள் என்பது விழுந்து போன ஞானம். Then when we say of 7 heads, the fallen wisdom, அல்லது விழுந்து போன அந்த ஞானத்தின் பூரணம், or the perfection in the fallen wisdom. அந்த கொம்புகள் பாவத்தின் வல்லமையை காட்டுகிறது. The horns show the power of sin. அந்த 7 முடிகள், அந்த கிரீடங்கள் ஆளுகை, பாவத்தின் ஆளுகையை காட்டுகிறது. The 7 crowns shows the dominion of sin. பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. Sin is able to rule a man. ஆகவே ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, Therefore when we read in Romans chapter 6 12ஆம் வசனம், verse 12, Let not sin therefore reign in your mortal body, that ye should obey it in the lust thereof. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளாதிருப்பதாக, பாவத்துக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. let not sin. We see there is dominion for sin. அதான் 7 முடிகள். That is the 7 crowns. கிரீடம் என்பது ஆளுகையை காட்டுகிறது. Crowns show rule. சிவப்பு என்பது பாவம். Red shows sin. அந்த பாவத்துக்கு கொம்புகள் என்பது அதனுடைய வல்லமையை காட்டுகிறது. And the horns for the sin shows its power. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power for sin. பாவத்துக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. There is a wisdom for sin. பாவத்துக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. And a rule for sin. பாவத்துக்கு என்று சொல்லும்போது இந்த பாவம் தான் பிசாசு. When we say sin, this sin is the devil. இயேசு சொல்லுகிறார், அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். Jesus says he is a sinner from the beginning. பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். A devil is a sinner from the beginning. இந்த
வலு சர்ப்பத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 படிக்கிறோம். In Revelation chapter 12 verse 11 we see that they overcame this dragon by the blood of the lamb and the word of their testimony. And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து இரண்டாவது நாம் எதோடு போராடி மேற்கொள்ள வேண்டும்? Which is the second thing against which we have to strive and overcome? இப்போது நாம் தியானித்தபடி பாவத்தோடு பல்வேறு விதங்களில் நாம் போராடி மேற்கொள்ளும் போது அந்த வச்சரக்கலின் அனுபவம் உண்டாகிறது. Now as we meditated, when we strive against sin in various forms and overcome, the experience of Jasper is formed. ஆட்டுக்குட்டியின் இரத்தம், the blood of the lamb, சாட்சியின் வசனம், word of their testimony. ரோமர் 8:2 வாசித்தபடி பரிசுத்தாவின் அபிஷேகம். As we read in Romans chapter 8 verse 2, the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அபிஷேகத்தின் மூலமாக இந்த பாவத்தை நாம் ஜெயிக்கிறோம். By the anointing we overcome sin. அடுத்தபடியாக நாம் போராடி மேற்கொள்ள வேண்டிய காரியம் துஷ்ட மிருகங்களோடு போராட வேண்டும். We have to strive against wild beasts. 1 கொரிந்தியர் 15:32 வசனத்திலே, In 1 Corinthians chapter 15 verse 32, If after the manner of men I have fought with beasts at Ephesus, what advantageth it me? If the dead rise not, let us eat and drink, for tomorrow we die. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். I have fought with beasts. இது காட்டு மிருகங்கள் மாத்திரமல்ல, This is not only wild beasts. மிருக சுபாவம் உள்ள மனிதர்களோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. We have to strive against men who are brutish. மனிதனோடு போராடுவது என்று சொன்னா நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. When we say that we have to strive with men, we need not strive with flesh and blood. அந்த மிருக சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு அந்த மிருக சுபாவத்தை கொடுத்தது சில ஆவிகளா இருக்குது, பிசாசின் ஆவிகளா இருக்கிறது. The spirits of certain devils gives this brutish nature in men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களோடும் இந்த கிருபையின் பிரமாணத்தின்படி தான் நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். And with such people also, by the law of grace, we have to strive and overcome. பவுல் சொல்வது போல, நீ தீமையினால் வெல்லப்படாமல், St. Paul says, be not overcome of evil, தீமையை நன்மையினாலே வெல்லு. but overcome evil with good. தீமையினால் வெல்லப்படாமல், Be not overcome of evil. ரோமர் 12:20-21. Romans chapter 12 verses 20 and 21. Therefore, if thine enemy hunger, feed him. If he thirst, give him drink. For in so doing, thou shalt heap coals of fire on his head. Be not overcome of evil, but overcome evil with good. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மிருகம், துஷ்ட மிருகங்கள் என்ன செய்யும்? What do wild beasts do? அதே காரியத்தை மனிதர்கள் செய்வது. People do the same thing. கலாத்தியர் 5:15. Galatians chapter 5 verse 15. But if ye bite and devour one another, take heed that ye be not consumed one of another. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். துஷ்ட மிருகத்தினிடத்திலே ஒருவன் சிக்கிக்கொண்டால் எந்த ஈவு இரக்கமும் காண்பிக்காமல், தயவு தாட்சணியம் காண்பிக்காமல் கடித்து பட்சித்து விடும். If a man is caught by a wild beast, it will not show mercy or compassion. It will not be lenient to that person. It will immediately bite and devour him. அதுபோல மனிதாபிமானமற்ற, இரக்கமற்ற மனிதர்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் சந்திக்க நேரிடும். Similarly, in our lives too, we shall meet men who are inhuman and without mercy. உதாரணமாக ஒரு சாதுன்னா எல்லாம் முற்றும் திறந்த ஒரு முனிவர், அவர் ஒரு ஆற்றில் குளித்து விட்டு கரையேறும்போது, For example, when a sage took bath in a river and came onto the shore,
ஒரு தேள் வந்து தண்ணிக்குள்ள இருந்தது. He found a scorpion in a water. அது தண்ணிக்குள்ள இருந்து கஷ்டப்படுவதை அவர் பார்த்தார். He saw the scorpion struggling in the water. அப்ப அந்த தேளை பிடிச்சு காப்பாற்ற வேண்டுவதற்காக பிடிச்சு கரையில விட்டார். So to save the scorpion from the water, he took it out in his hands and left it on the shore. இவர் அந்த தேளுக்கு நன்மை தான் செஞ்சார். He did good to that scorpion. ஆனா தேள் என்ன செஞ்சு இவரை கொட்டிருச்சு. But the scorpion stung him. அப்போது கரையில இருந்து இதை பார்த்து கொண்டு ஒரு நபர் கேட்டார். A person who was watching this standing on the shore asked him, ஏன் சாமி உங்களுக்கு இந்த வேலை? Why Lord, what did you do this work? அந்த தேளை தண்ணிக்குள்ளே விட்டுருந்தா உங்களுக்கு இப்ப கையில அடிபட்டிருக்காது. And if you had left off the scorpion in the water, you would have spared your hand. அப்ப அவர் சொன்னார், தேள் அதனுடைய சுபாவத்தை காட்டுச்சு, நான் ஏன் சுபாவத்தை காட்டினேன். The scorpion has exhibited its nature and I have exhibited my nature. இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களை நாம் சந்தித்து போராட வேண்டிய சூழ்நிலை வரும். We will have chances of meeting such wild beasts and striving against them. ஆகவே தன் வனாந்தரத்தில் தேள்களும் கொல்லிவாய் சர்ப்பங்கள் உள்ள இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். We also see in the wilderness the Lord had led his people through places where there were scorpions and fiery serpents. அப்ப துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சுவிசேஷத்திலே படிக்கிறோம். மார்க் என்று நினைக்கிறேன், அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we say of wild beasts, it's written about Lord Jesus Christ. It's written in one of the Gospels. I suppose it's Mark. It is written that he lived with the beasts. மிருக சுபாவம் உள்ளவர்கள் மத்தியிலே ஒரு தேவ ஊழியனுக்கு ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். A situation might come for a worker of God to live with people who are brutish by nature. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அவங்ககிட்ட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சரீரத்தில் போய் யுத்தம் பண்ணி போராடக்கூடாது. So you should not go and fight against them with flesh and blood. That is, in your body you should not go to fight against them. அதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல பார்க்கிறோம். We'll see that in the next point. மூணாவது யாரோடு போராட வேண்டும்? Third, with whom should we strive? எபேசியர் 6:12. Ephesians chapter 6 verse 12. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the ruler of the darkness of this world, against spiritual wickedness in high places. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. Not with flesh and blood. அதனால மிருகத்தை போல கிரியை செய்யற மனிதனோடு அல்ல. And therefore not with people who are brutish. அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யற அந்த பிசாசின் ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. We have to strive against the spirit of the devil which is found within them and working. துரைத்தனங்களோடும், Against principalities, அதிகாரங்களோடும், against powers, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், against the rulers of the darkness of this world, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. and against spiritual wickedness in high places we have to wrestle. அப்ப இந்த போராட்டத்தை பிசாசின் ஆவிகளோடு ஒரு தேவ ஊழியனுக்கு சுய முயற்சினால சுய பலத்தினால போராட முடியாது. Therefore a worker of God by his own efforts and own strength cannot strive against the spirit of the devil. ஒரு தேவ ஊழியனுக்கு மாத்திரமல்ல, புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற தேவ ஜனங்களுக்கு இந்த போராட்டம் உண்டு. Not only for a worker of God but also for people of God who are going to inherit New Jerusalem, they've got such struggles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த ஆவிகளோடு போராடுவது எப்படி? How to strive against such spirits? இயேசுவின் இரத்தத்தின் உதவியினால், With the help of the blood of Jesus, தேவனுடைய வல்லமையுள்ள வசனத்தினால், with the powerful word of God, அடுத்தபடியாக அபிஷேகத்தினால், and next by the anointing. இவ இயேசுவை பாருங்க, சாத்தான் 3 விதங்கள்ல சோதனை செய்கிறான். We can see that Jesus was tempted by Satan in 3 ways. அப்போது இயேசு வசனங்களை கொண்டு அவனை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். We see that Jesus overcame him by using the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த இடத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It is written so in this place. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It is written again. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடினால வசனம் வாசிக்கல. As this verse is known by all, we are leaving it off. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதுதான் மூன்றாவது நமக்கு இருக்கிற போராட்டம்.
This is the third struggle that we have to face. இதனோடு போராடி நாம் ஜெயிக்கும் போது வச்சிரக்கல்லின் அனுபவம் நமக்குள்ள உண்டாகிறது. When we wrestle against this and overcome, we receive the experience of jasper. நான்காவதாக, Fourth, பந்தயத்துக்கு போராட வேண்டும். we have to strive against race. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 Corinthians chapter 9 verse 25. And every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்தில் போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். Every man that striveth for the mastery is temperate in all things. கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு பந்தயத்துக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Christian life has been compared to a race. சில பந்தயங்கள் அல்லது விளையாட்டுகளை பந்தயம் பண்ணி விளையாடுகிற விளையாட்டுகளை கிறிஸ்துவ ஜீவியத்தோடு ஒப்பிடுகிறார். And they are comparing certain games or certain races to Christian life. முதலாவது ஓட்ட பந்தயம். First of all, a race. பந்தயச்சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். Know ye not that they which run in a race run all, but one receiveth the prize, so run that ye may obtain. அடுத்து 2 தீமோத்தேயு 2:5 Next, in 2 Timothy chapter 2 verse 5. ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். If a man also strive for masteries, yet is he not crowned except he strive lawfully. And if a man also strive for masteries, yet is he not crowned except the strive lawfully. மேலும் ஒருவன் மல்லயுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அடுத்தபடியாக மூன்றாவது விளையாட்டு சிலம்பு விளையாட்டு. Third is a fight. 1 கொரிந்தியர் 9:26. 1 Corinthians chapter 9 verse 26. I therefore so run not as uncertainly, so fight I not as one that beateth the air. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப 3 விளையாட்டுகளோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. It's been compared to 3 types of games. ஒன்று மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். First, when we also strive for masteries, we have to strive lawfully. பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் ட்ராக்குக்குள்ள ஓட வேணும். Those who run in a race should run within their allotted track. சிலம்பம் பண்றவங்க அதனுடைய அந்த சட்டதிட்டங்களின்படி பண்ண வேணும். அந்த ரூல்ஸை மீறி சட்டதிட்டத்தை மீறி ஆகாயத்தை அடிக்கிறவங்கள போல சிலம்பம் பண்ணக்கூடாது. Also those who go for stick fight, they must be according to the rules and regulations. Transgressing that will be like as though they are beating in the air. அப்ப சிலம்பத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார்? நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். And he is comparing a stick fight, and here he says, I do not run with uncertainty. அதற்கு தான் சிலம்பத்தை ஒப்பிடுகிறார். That's why he is comparing this fight. நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். I do not run with uncertainty. ஒரு நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். We have to run this race with certainty. ஆனா பிசாசு பல்வேறு விதங்கள்ல நமக்கு போராட்டத்தையும் சோதனையும் கொண்டு வந்து நிச்சயமில்லாதவர்களாய் ஓட வைக்கிறான். But in various forms, Satan brings in strives and strugglings and makes us to run the race with uncertainty. அடுத்து பந்தயசாலையில் ஓடும்போது அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். Next he also says, when I run in a race, I run pressing toward the mark of the goal. எப்படி ஆயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓட வேண்டும். We have to run that we may obtain. எல்லாரும் ஓடுகிறார்கள், நானும் ஓடுகிறேன் என்று ஓடக்கூடாது. We must not run saying, as all are running, I am also running. எப்படி ஆயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Somehow I must obtain. அப்ப அதற்கு சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். To obtain, we have to do certain things. சட்டங்களை படிக்க வேண்டும். We have to learn the rules. மாத்திரமல்ல, ஒரு விளையாட்டுல சட்டத்தை அம்பையர் மாதிரி வைத்திருப்பாங்க. இப்ப இவங்க ஒருவேளை விளையாட்டு வீரன் பக்கம் சரியா இருந்தாலும் அம்பையர் அவுட்னு கொடுத்தாச்சுன்னா ஒரு வார்த்தையும் பேசாம வெளியே போயிடணும். In games, there is an umpire. Suppose the player might be thinking what he did is right, but suppose the umpire says that it is wrong, immediately he has to obey and exit. இப்ப கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்க மாட்டாரு. Batsman would not have been out. ஆனா அம்பையர் அவுட் கொடுப்பாரு.
but the referee will say that he is out. ஒரு பேட்ஸ்மேன் இந்தியாவை சேர்ந்த ஒரு கேப்டன் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு தடவை அந்த அம்பையருக்கு நேராக இப்படி கை உயர்த்தினார். Once the Indian captain lifted his hands towards the umpire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி கை உயர்த்தின உடனேயே ஐசிசி அவருக்கு தடை விதித்தது. And as he stretched forth his hands, ICC extended a ban for him. கடைசில ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த அம்பையர் செஞ்சதுதான் தவறு. Finally, when they had a replay on the screen, what the referee did was wrong. ஆனாலும் இந்த விளையாட்டு வீரர் அம்பையருக்கு நேராக கைகளை உயர்த்தினது தவறு. But yet, the player had stretched forth his hands towards the referee. That was wrong on his side. இப்படி ஒவ்வொரு விளையாட்டிலும் பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. In this way, there are various rules in every game. அதைத்தான் படிக்கிறோம். மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். That is why it is written, even if a man strive for masteries, yet is he not crowned except he strive lawfully. விளையாட்டு தானேன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு விளையாடக்கூடாது. We mustn't think it's after all a game, and so we shouldn't play as we like. சட்டத்தின்படி ஒழுங்கின்படி விளையாட வேண்டும். We have to play according to the rule and law. அப்ப அதற்கு ஒரு இச்சை அடக்கம் தேவை. For that we ought to be temperate. சரீரத்தை ஒடுக்கணும். We have to bring our body under subjection. விளையாட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா விருப்பப்படி சாப்பிட மாட்டாங்க. When we see players, they will not have a diet as they like. விருப்பம் போல தூங்க மாட்டாங்க. They will not sleep as and when they like. எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். They have a rule in everything. அப்ப அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு இச்சையடக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். But the apostle says, now they do it to obtain a corruptible crown, but we to obtain an incorruptible crown should be temperate. ஆகவே இந்த பந்தயத்துக்கு போராடுகிற விஷயத்துல ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். நடத்துகிறவர்களுக்கு, நம்மை நடத்துகிறவர்களுக்கு எதிராக பேசவோ கரங்களை உயர்த்தவோ அல்லது செய்கை காண்பிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது. Therefore, when we are running in a race or striving for mastery, in one word we can say that we have to abide by the rules and regulations laid, and in no way can we show our disapproval. We should not speak against or murmur or raise our hands against the leaders. நடத்திப்புக்காரர்கள் அம்பையர்கள் போல இருக்கிறாங்க. Our leaders are like the umpires. அதாவது அவர்கள் சில வேளை நமக்கு தவறுன்னு கொடுக்கறாங்க, ஆனா நம்மகிட்ட தவறு இல்லை. அவங்க தவறுன்னு கொடுக்கறாங்கன்னு சொன்னா கர்த்தர் நடத்துகிறார் என்று மௌனமாக இருக்க வேண்டும். Sometimes they might judge as though we have committed a mistake, but it might not be so. But we must not say that there's a fault on the part of the umpire, but we might take it that is the Lord who is leading us. இதற்கு வேதத்திலிருந்து நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். Let me give an example for this out of the scripture. மோசேயினுடைய பகுதியிலே தவறு காணப்பட்டது. There was a mistake on the part of Moses. உடன் ஊழியர்களாகிய ஆரோனும் மிரியாமும் அதை குறித்து மோசேயினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறை குறித்து பேசினார்கள். The co-workers of Moses, Aaron and Miriam, spoke against Moses. மிரியாம் மோசேக்கு நேராக கை நீட்டினாள். Miriam lifted her hands against Moses. அல்லது அவனை குற்றப்படுத்தினாள். Or she accused him. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord say? மிரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொண்டு வந்து விட்டார். He brought in leprosy for Miriam. அப்போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், The word spoken by the Lord there was, நீங்கள் காண்கிறபடி அல்ல, not as you see. என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? Then how were ye not afraid to speak against my servant Moses? வாசிங்க என்னாகமம் 12ஆம் அதிகாரம். Numbers chapter 12 verse 8. With him will I speak mouth to mouth, even apparently, and not in dark speeches, and the similitude of the Lord shall he behold. Wherefore then were ye not afraid to speak against my servant Moses? நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். அடுத்து தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது நாம் தெரிந்திருக்கபடி மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. In the following verses we read that Miriam was later afflicted with leprosy. இப்ப ஆரோன் பிரதான ஆசாரியன் தான். Aaron was a high priest. அவர் ஜெபிச்சு மிரியாமுக்கு குஷ்டரோகம் சரியாகல. He could not pray for the leprosy of Miriam to be healed. அவர் ஜெபிச்சாலும் சரியாகாது. Even if he prays, she will not be cured. அப்ப எந்த மோசேக்கு விரோதமாய் பேசினார்களோ அந்த மோசே மன்னித்து ஜெபிக்க வேண்டும்.
Therefore, that Moses against whom she spoke should pray for her, and only then shall be she cured. அப்போதான் குஷ்டரோகம் குணமாகும். Only then shall she be healed of her leprosy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த தேவனுடைய சட்டதிட்டங்களை, இந்த ஊழியத்தின் சட்டதிட்டங்களை, பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை பற்றிய சட்டதிட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Therefore, we should understand the rules and regulations of this house of God, the rules and regulations that pertain to God, and the rules and regulations laid forth by the saints. மூன்றாவதாக விசுவாசத்துக்காக போராட வேண்டும். Third, we have to strive for the faith. யூதா 3ஆம் வசனம். Jude verse 3. Beloved, when I gave all diligence to write unto you of the common salvation, it was needful for me to write unto you and exhort you that ye should earnestly contend for the faith which was once delivered unto the saints. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. முதலாவது பாவத்தோடு போராட வேண்டும். First, we've got to strive against sin. இரண்டாவது துஷ்ட மனிதரோடு. And second, against wicked men. மூன்றாவது பிசாசின் 4 வல்லமைகளோடு. And third, the 4 powers of the devil. நாலாவது பந்தயத்துல. And fourth, in a race. ஐந்தாவது விசுவாசத்துக்காக. And fifth, for the faith. ஐந்தாவது விசுவாசத்துக்காக, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். We have to boldly contend for the faith which was once delivered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்முடைய ஜீவியத்துல விசுவாசத்தை இழந்து போக பண்ணத்தக்கதாக, அவிசுவாசமும் சந்தேகமும் வரத்தக்கதாக பல்வேறு பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துவார். Therefore, the Lord will lead us in our life through various paths so that we might lose our faith and unbelief and doubt may creep in. நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகாத வண்ணம் விசுவாசத்துக்காக போராட வேண்டும். So that we lose not our faith, we have to contend for that faith. நம்முடைய விசுவாசத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டும். We should keep our faith with a clear conscience. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep the mystery of faith with a clear conscience. அடுத்து இதே வசனத்தை மூல பாஷையில பார்க்கும்போது உபதேசத்துக்காக போராட வேண்டும். Next, the same verse in the original language is written, we have to contend for the doctrine. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்காக போராட வேண்டும். We have to earnestly contend for the doctrine which was once delivered unto the saints. அப்போஸ்தல உபதேசத்துக்காக நாம் போராட வேண்டும். We have to contend for the apostolic doctrine. இந்த உபதேசத்துக்கு மாறாக எத்தனையோ வல்லமைகள் எழும்பும். Many powers may rise against this faith. தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட அநேகர் இந்த உபதேசத்துக்கு மாறாக எழும்புவார்கள். Among the people of God too, many will rise against this doctrine. பவுல் சிலரை குறித்து சொல்லும்போது சிலருடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார், இவங்கெல்லாம் உபதேசத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள் என்று சொல்லுகிறார். And Paul also tells names of certain people saying that they withstood the faith. சிலரை குறித்து சொல்லுகிறார், இவங்கெல்லாம் உபதேசத்துக்கு என்னுடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றவர்கள். And he calls out the names of certain people and say that they withstood the doctrine and his words. அதுபோல தேவ ஜனங்கள் மத்தியிலையும் கூட உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், உபதேசத்தை உபதேசமாய் பரிசுத்தவான்கள் போதிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருப்பார்கள். Among the people of God too, there are people who rise up against the faith doctrine, and also when the saints and the workers of God are preaching the doctrine, they will be rising up against them. 2 Timothy 2:17-18. 2 Timothy chapter 2:17 and 18. And their word will eat as doth the canker, of whom is Hymenaeus and Philetus, who concerning the truth have erred, saying that the resurrection is past already, and overthrow the faith of some. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல படரும். இம்னேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவித்து போடுகிறார்கள். அப்ப அந்த உயிர்த்தெழுதலை பற்றிய உபதேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். They are working against the doctrine of resurrection. இன்னும் சிலரை குறித்து சொல்றாரு, என் வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள்னு ஒன்னு இடத்துல சொல்றாரு. In another place he says of certain others who withstood his words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வசனமே போதும்.
I think this will suffice. அப்ப உபதேசத்துக்கு விரோதமாய் எழும்புவார்கள். They will rise up against the doctrine. அந்த உபதேசத்தை போதிக்கிற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். And also they will rise up against the workers of God who are teaching those doctrines. அப்ப நாம அந்த குறிக்கப்பட்ட தேவ ஜனங்களை தேவ ஊழியர்கள் பகைக்காமல், And the workers of God should not hate such people of God. அவர்களுக்காக ஜெபித்து, Praying for them, அவர்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று, waiting for them in God's presence. அவர்கள் அல்ல அதை செய்வது, அது பிசாசின் ஆவி அவர்களுக்குள் புகுந்து செய்கிறது. It's not they who do this, but the spirit of the devil which has entered into them. ஆகவே அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். Therefore they have to be in God's presence for their cause. அந்த பிசாசின் வல்லமைகளோடு போராடி ஜெயமெடுக்க வேண்டும். And they have to strive against the power of the devil and give them a victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, Next, ஜெபத்திலே போராட வேண்டும். we have to strive in prayer. ஜெபத்திலே பவுல் சொல்கிறார், நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்கள் என்னோடு சேர்ந்து போராடும்படி. Saint Paul says, as I strive in prayer, you also should strive along me in prayers to God for me. Romans 15:32 in Tamil, 30 in English. Now I beseech you, brethren, for the Lord Jesus Christ's sake and for the love of the Spirit, that ye strive together with me in your prayers to God for me. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபத்தில் போராட வேண்டும். We have to strive in prayer. உதாரணமாக யாக்கோபு. Example is Jacob. ஏசா அவனை கொன்று போடும்படியாக புறப்பட்டு 400 பேரோடு வருகிறார். Esau came with 400 men to kill Jacob. யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். Jacob sent on yonder shore all that pertained to him. பிந்தி தனித்திருந்தான். Later he stayed alone. நானும் என் தேவனும், I and my God, தேவனும் நானும், my God and I, என்று இரவு முழுவதும் போராடினான். saying so he strove all night. அவன் தேவ சமூகத்துக்கு போகும்போது யாக்கோபாய் போனான். When he went to God's presence, he went as Jacob. யாக்கோபு என்றால் மோசம் போக்குகிறவன். When we say of Jacob, he is a supplanter எத்தன் and he is a deceiver. அல்லது ஏமாற்றுக்காரன். He is the one who tricks. ஆனால் பொழுது விடியும் அளவும் ஒரு புருஷனோடு அவர் போராடினான். But till dawn he was striving with a man. ஓசியா 12:4. Hosea chapter 12 verse 4. Yea, he had power over the angel and prevailed. He wept and made supplications unto him. He found him in Bethel, and there he spake with us. அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். He had power over the angel and prevailed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பொல்லாத சுபாவங்கள் மாற்றப்பட்டு, இஸ்ரேல் என்றால் ஜெயம், ஆளுகை செய்கிறவன், தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். Therefore, in our life also, all the wicked natures should be changed. Later, his name was changed as Israel. That means the Prince of God, that is a ruler. நமக்குள்ள காணப்படுகிற பொல்லாத சுபாவங்கள் மாற்றப்படும்படியாய், அந்த சுபாவங்களின் மேல் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் தனித்திருந்து இரவெல்லாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary that we stay in God's presence all alone and strive all night, so that all the wicked natures are removed from our life and we overcome all those. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். Finally, we've got to fight a good fight. இப்போ நம்ம வாசித்த 2 தீமோத்தேயுலையும் கூட பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நீ பண்ணினாய். And in the 2 Timothy also, St. Paul says to Timothy, you have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடும்படி. And you have to fight a good fight. 1 தீமோத்தேயு 1:18. 1 Timothy chapter 1 verse 18. This charge I commit unto thee, son Timothy, according to the prophecies which went before on thee, that thou by them mightest war a good warfare. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. அடுத்து 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனம். Next, 1 Timothy chapter 6 verse 12.
Fight the good fight of faith, lay hold on eternal life, whereunto thou art also called, and hast professed a good profession before many witnesses. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Timothy chapter 4 verse 7. I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். Paul says his experience as, I have fought a good fight. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடு. Looking unto Timothy, Paul says, fight the good fight. இப்ப நல்ல போராட்டம் என்றால் என்ன? What do we mean by a good fight? மறுபக்கத்தில் ஒரு கெட்ட போராட்டம் இருக்கிறது. On the other side, there is an evil fight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நல்ல போராட்டம் என்பது சீயோனை சுதந்தரிக்கும்படியாய், தேவனைப் போல மாறும்படியாய், தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் போராடுவது. When we say of good fight, so that we might inherit Zion, we might be like God, or we might inherit the divine virtues of God. தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு மாறாக பல தோல்விகள், பலவீனங்கள், அந்நிய சுபாவங்கள், அதாவது அந்நிய சுபாவங்கள் சொன்னா பிசாசின் சுபாவங்கள் நமக்குள்ள வந்தாலும், ஒரு ஊழியருக்குள்ள வந்தாலும், விசுவாசத்தோடு நிச்சயமாக தேவன் அவருடைய சுபாவத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு போராடுவது. Even though certain natures alien to the divine virtues of God, that is the natures of devil comes inside us also, we have to fight a good fight with faith that God will give us his virtues. For that is for Zion. கெட்ட போராட்டம் என்பது இந்த உலகத்துள்ள பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்கள், பேர், புகழ் இவைகளுக்காக போராடுவது. The evil fight is fighting or striving for the name, fame, position, qualification of this world. இயேசு சொல்லுகிறார், Jesus says, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. my kingdom is not of this world. அப்படி இருந்தால் என் சீசர்கள் அதற்காக போராடி இருப்பார்களே. If it were so, my disciples would have fought for it. உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு தேவ ஊழியன் போராடக்கூடாது. A worker of God should not strive or fight for worldly things. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. My kingdom is not of this world. அப்படி இருந்தால் என் சீசர்கள் அதற்காக போராடி இருப்பார்களே. If my kingdom were of this world, then would my servants fight. ஆகவே வச்சிரக்கல் என்பது போராடி மேற்கொண்டேன். Therefore, Jasper means wrestling and prevailing. இப்போது சில போராட்டங்களை குறித்து மாத்திரமே ஆவியானவர் ஏவின சில போராட்டங்களை குறித்து மாத்திரமே நான் இப்போது சொன்னேன். Today I told you of certain fights that were prompted to me by the Spirit of the Lord. இந்த போராட்டங்களை ஒரு தேவ ஊழியன் மாத்திரமல்ல, புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையும் போராடி ஜெயத்தை பெற வேண்டும். Not only a worker of God, but a child of God who is going to inherit New Jerusalem also should have such a fight and such a striving and overcome. ஏனென்றால் புதிய எருசலேமினுடைய அஸ்திபாரம் சீயோனாய் இருக்கிறது. For Zion is the foundation of New Jerusalem. மறுபக்கத்தில் அந்த புதிய எருசலேமின் மதிலை குறித்து பார்க்கும்போது அந்த மதிலும் கூட வச்சிரக்கல்லால் தான் கட்டி எழுப்பப்படுகிறது. On the other side, when we see of the walls of New Jerusalem, it was being built of jasper. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த வச்சிரக்கல்லின் அனுபவம் தேவை. Therefore, the experience of jasper is needed for every worker of God and every child of God. இனி சீயோனாய் காணப்படக்கூடிய தேவ ஊழியர்களை குறித்து பார்க்கும்போது, Now when we see about the workers of God who are going to become Zion, ஜீவியத்தில் எத்தனையோ தோல்விகள் கடந்து வந்தாலும், though many failures come in their life, ஜெயத்தின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும், வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். they must have a pleasure over victory or a pleasure over jasper. தோல்வியையும் பலவீனங்களையும் எண்ணாமல் இருக்க வேண்டும். They must not consider their failures. ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய கர்ப்பம் செத்ததையும் எண்ணாது இருந்தது போல, As Abraham did not consider his dead body or the deadness of Sarah's womb. உதாரணமாக, For example, இந்த கானானை வேவு பார்க்க போனவங்களை குறித்து பார்க்கும்போது, when we see of the spies who went to spy the land of Canaan, 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். 12 were being sent. 10 பேர் அந்த ராட்சசர்களை நோக்கி பார்த்தார்கள்.
10 looked unto the giants who were there. அந்த ராட்சசர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compared them with those giants. அப்ப அவர்கள் பெரியவர்களாய் காணப்பட்டார்கள். And then those giants were great in their sight. இவர்கள் தங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தார்கள். They were grasshoppers in their own sight. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையான செய்திதான். What they told was the true report. இந்த 10 பேரும் கொடுத்தது உண்மையான செய்தி. The report given by the 10 were true. ஆனால் தேவன் அதை துர்ச்செய்தி என்று அழைக்கிறார். But the Lord calls it as an evil report. எப்படி 10 பேர் கொடுத்த உண்மையான செய்தி துர்ச்செய்தியாய் மாறினது? How come this true report given by the 10 became evil report? அந்த செய்தியில விசுவாசம் இல்ல. For there was no faith in that report. ஆனா அந்த 2 பேரை குறித்து நாம் பார்க்கும்போது, But when we see of the other two, அந்த யோசுவாவும் காலேபும் என்ன சொல்லுகிறார்கள்? what did Joshua and Caleb say? அந்த யோசுவாவும் காலேபும் தானே 2 பேர் என்ன சொல்றாங்க? What did Joshua and Caleb say? அவங்க அந்த ராட்சசர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. They did not compare themselves with the giants. அவங்களும் ராட்சசர்களை பார்த்தாங்க. They also saw the giants. ஆனா அந்த ராட்சசர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கல. But they did not compare themselves with those giants. அந்த ராட்சசர்களோடு தேவனுடைய வல்லமையை ஒப்பிட்டு பார்த்தாங்க. They compared those giants with the power of God. இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? What did these 10 do? ராட்சசர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தாங்க. They compared themselves with the giants. ஜனங்களை ஒப்பிட்டு பார்த்தாங்க. Compared the people. அப்ப அவங்க பெரிய ஆட்களா இருந்தாங்க. They are very big people. ஆனா இவங்க 2 பேரும் அந்த ராட்சசர்களோடு தேவனை ஒப்பிட்டு பார்த்தாங்க. But these two compared those giants with God. என்றால் யுத்தம் பண்ண போகிறது தேவன். For it was God who was going to fight for them. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. Battle belongeth to the Lord and victory is ours. அப்ப யுத்தம் கர்த்தருடையது. Battle belongeth to the Lord. அப்ப கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த ராட்சசரை பார்த்தா இவங்க தூசிகளை போல, தூசி கூட கிடையாது, அவ்வளவு மோசம். Therefore, when these giants were compared with the power of God, they were nothing or not even dust. தேவன் தான் பெரியவர். God is great. வேதத்திலே படிக்கிறோம், சீயோனில் கர்த்தர் பெரியவர். In the scripture we see the Lord is great in Zion. சங்கீதத்தில் அப்படி இருக்குதா? சீயோனிலே கர்த்தர் பெரியவர். God is great in Zion. 99:2 கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். Psalm 99 verse 2. The Lord is great in Zion and he is high above all the people. கர்த்தர் சீயோனிலே பெரியவரா இருக்கிறார். The Lord is great in Zion. அதனால ஒவ்வொரு பாவத்தின் வல்லமையும் ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும் ராட்சசனா இருக்குது. Therefore every power of the devil, power of sin is a giant. ஊழியக்காரங்க தங்களோடு போராடுகிற அந்த ராட்சசனை நோக்கி பார்க்க வேண்டாம். And the workers of God need not look unto those giants who are striving against them. அந்த ராட்சசனோடு தங்களை ஒப்பிட வேண்டாம். They do not compare themselves with those giants. ஏன்னா யுத்தம் பண்ண போறது நான் அல்ல. For it's not I who is going to fight. யுத்தம் கர்த்தருடையது. Battle belongeth to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி ஒரு வசனம் இருக்கா ஏசாயாவுல, சீயோனுக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண இறங்குவார். The Lord will come down to fight for Zion is written in Isaiah. 31:4 ஏசாயா. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். Isaiah 31 verse 4. For thus hath the Lord spoken unto me, like as the lion and the young lion roaring on his prey, when a multitude of shepherds is called forth against him, he will not be afraid of their voice, nor abase himself for the noise of them. So shall the Lord of hosts come down to fight for Mount Zion and for the hill thereof. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். The Lord of hosts come down to fight for Mount Zion and for the hill thereof. அருமையான தேவ ஊழியனே, Dear worker of God, தேவ ஊழியர்களே, over workers sisters, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதான சகல ராட்சசனோடும், for all the giants found in our life, நாம் போராடி மேற்கொள்ள வேண்டிய சகல காரியங்களின் மேலும், over all the things that we have to wrestle and prevail, போராடி ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தரை 100% சார்ந்து கொள்ள வேண்டும். And 10% you have to trust and rely on the Lord to wrestle and prevail. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். You have to rely on the Lord. அப்போது கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த
குறித்த வேலை வரும்போது, அந்த குறித்த காலம் வரும்போது, அந்த குறித்த நேரம் வரும்போது அவர் என்ன செய்வார்? அந்த வச்சிரக்கலின் அனுபவத்தை தேவ ஊழியருக்கு கொடுத்து, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சீயோனுக்கு இறங்குவார். Therefore, the Lord will wrestle for every one of us and get us the victory, and He will have mercy upon us. And at the time to favor, and at the set time, the Lord will come down and have mercy upon us. தேவரீர் எழுந்தருளி. The Lord shall arise. இப்ப எப்போது தேவன் எழுந்தருளுகிறார்? When will the Lord arise? எப்போது எழுந்தருளுவதில்லை, சில நேரம் மௌனமாக இருக்கிறார். He doesn't arise always. At times, He is silent. நாம் எந்த பாதையில போய் எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவர் பார்க்காமல் மௌனமாக இருக்கிறார். We may be going through any path and we may be crying aloud, yet at times He is as though He doesn't watch. ஆகவே தான் சங்கீதத்தில் படிக்கிறோம், தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். That is why in Psalms we read, let God arise and the enemies be scattered. அப்ப தேவன் நம் ஒவ்வொருடைய ஜீவியத்துக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஜீவியத்துக்காக ஒரு நாள் நிச்சயமாய் எழுந்தருளுவார். Therefore, for every worker of God and for every child of God, certainly the Lord will arise on a day. ஒவ்வொரு தேவ ஊழியருக்காக பிசாசின் வல்லமைகளோடு யுத்தம் பண்ணும்படியாக, சீயோனுக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் எழுந்தருளுவார். The Lord will arise for every worker of God, for every Zion's hill and for the hill thereof, against the power of the devil. The Lord will certainly arise. அப்படி தேவன் எழும்பும்படியாக, அதற்கு சீயோனுக்கு தயவு செய்யும்படியாக அதற்கு ஒரு காலமும் குறித்த நேரமும் இருக்கிறது. Therefore, for God to arise and have mercy upon Zion, there is a time to favor and a set time to come. அதற்காக நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு காத்திருப்போமாக. And with hope, let us confess and wait. அதேவேளை எவ்வளவு தோல்விகள், பலவீனங்கள், வீழ்ச்சிகள் வந்தாலும் வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சை வைத்து, தேவனுடைய வல்லமையை நோக்கி பார்த்து, அந்த வச்சிரக்கல்லின் மேல் வாஞ்சை வைத்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம், தவித்துக் கொண்டிருப்போம். At the same time, there are so many failures, sins and downfalls in our life also. We must have our hope in God, and for the hope we must be waiting and expecting and praying for the experience of Jasper in our lives. வச்சிரக்கல்லின் அனுபவத்தை கர்த்தர் கிருபையாக தருவார். And graciously the Lord shall give us such an experience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ഓട്ടം ജയത്തുനോടി ഒളിയാം ജീവനിസവൈ പോൽ, ഓട്ടം ജയത്തുടനോടി ഒളിയാം ജീവനിസവൈ പോൽ, വീസമൊളിയതിൽ ധീരമായി നടന്നു ക്രീഡം സൂടിടുവാ, ഓട്ടം ജയത്തുടനോടി ഒളിയാം ജീവനിസവൈ പോലോട്ടം ജയത്തുടനോടി ഒളിയാം ജീവനിസവൈ പോൽ, വീസമൊളിയതിൽ വീരമായി നടന്നു ക്രീഡം സൂടിടുവാ, വീസമൊളിയതിൽ വീരമായി നടന്നു ക്രീഡം സൂടിടുവാ.